ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று ஜூலை 30ஆம் தேதி கொடுக்கப்பட்ட SST டோக்கன்ஸ் நேற்று மாலை சுமார் 8 மணி வரைக்கும் கிடைத்தது. அதே போல் நேற்று ஜூலை 30ஆம் தேதி கொடுக்கப்பட்ட திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நள்ளிரவு 1 மணிக்கு மேலேயும் கிடைத்தது. கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச SST டோக்கன்ஸ் ஸ்ரீனிவாசம், விஷ்ணுநிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 31ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குரிய இலவச SST டோக்கன்ஸ் மொத்தம் 13,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 31ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 4:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SST டோக்கன்ஸ் 11,786 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,865 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் கடந்த 3 நாட்களாகவே மாலை 4 மணிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. SST டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி வழியாகவோ நடந்து போகலாம். SST டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பதே கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் அந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் மறக்காமல் ஒரு முறை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸுக்காக தனியாக எந்தவித கியூவும் இருக்காது. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் SST டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்கும். அந்த கியூவினுடைய ஆரம்பத்திலே எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த டோக்கன்கள் வாங்கிக்கலாம். SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களில் எந்த இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும்னு கேட்குறீங்க. எல்லா 3 இடங்கள்லையும் ஒரே அளவு கூட்டம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்களையுமே TTD ஒரே இலவச டோக்கன்களாக தான் பார்க்குறாங்க. அதனால் ஒரு சமயத்தில் ஒரு இலவச டோக்கன் தான் வாங்க முடியும். இரண்டுமே ஒரே நாளில் சேர்த்து SST மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வாங்க முடியாது. ஒரு முறை நீங்கள் இந்த SST அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு SST டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்க முடியும். இந்த இலவச டோக்கன்கள் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த டோக்கன்கள் யாருக்கெல்லாம் தேவையோ அத்தனை பேருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக நாம கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த டோக்கன் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன் தரக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கனில் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இந்த டோக்கன் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணும். இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களுக்கும் திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ஸோ இந்த 2 டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களும் ஒரே தரிசன கியூ மூலமாக தான் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகும். இந்த கியூவினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு போகிறதுக்கு திருமலைக்கு போன பிறகு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித இலவச தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, டிக்கெட்டும் இல்லைன்னாலும் நீங்கள் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் SV மியூசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து ஆரம்பமாகும். இந்த இடத்திற்கும் திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் மூலமாக நம்ம போகலாம்.
டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தினுடைய கியூ 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ போய் திருமலைக்கு ரீச் ஆகிறீங்களோ அப்போ இந்த கியூ மூலமாக நம்ம ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கியூவில் ஜாயின் பண்ண பிறகு ஒரு வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைப்பாங்க. அந்த வெயிட்டிங் ஹாலில் இருந்து மறுபடியும் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போகும். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகக்கூடிய சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்கும் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார வைப்பாங்க. அதற்கடுத்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் செய்து தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்கள் தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கன்களை அங்கே கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சின்ன சைஸ் லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய தரிசன கியூ ஆனாலும், டோக்கன் வாங்கி பார்க்கக்கூடிய தரிசன கியூ ஆனாலும், நேரடி சர்வதரிசன கியூ ஆனாலும், எந்தவித தரிசன கியூவாக இருந்தாலும் உங்களுடைய தரிசன கியூலேயே நீங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பொருட்களை கியூவில் சரண்டர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் PAC 4 பில்டிங்க்கு போய் மறுபடியும் உங்கள் பொருட்களை திரும்ப வாங்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு TTD ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 6 மணியிலிருந்து ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் CRO ஆஃபீஸுக்கு பில்டிங் கீழே இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணியிலிருந்து TTD ரூம்ஸ் தினமுமே ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நம்ம திருப்பதி அல்லது திருமலையில் ரூம் எடுக்கிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு TTD ரூம்ஸ் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு TTD ரூம்ஸ் 2 லொக்கேஷன்லையுமே கொடுக்க மாட்டாங்க. TTD ரூம்ஸ் எடுப்பதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். தனி ஒரு நபராக போகிறீங்க அல்லது உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. அதே போல் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் 4 பில்டிங்ஸில் PAC 1, 2, 3, 5 என்று 4 இடங்களில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு, ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் அவசியம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்கன்னா என்ட்ரி மதியம் 2 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையிலையும் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் தனியாக எந்த பக்தர்களையுமே நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ நீங்கள் காட் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 16 மணி நேரமும் ஆகலாம். நேற்று ஜூலை 30ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 75,303.
முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 27,166. உண்டியல் காணிக்கை 3.99 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 12 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.